வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில 2024 எக்ஸாமினேஷன்ஸில் ரீசனிங்கில் 6வது கிளாஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 5 கிளாஸஸ்லையுமே சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் நான் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸஸுக்கும் சரி நம்மளோட சேனலுக்கும் சரி நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் இஸ் ரிலேட்டட் டு தி தேர்ட் லெட்டர் கிளஸ்டர் இஸ் த சேம் வே அஸ் த செகண்ட் லெட்டர் கிளஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளஸ்டர் ஓகேவா. அதாவது இரண்டாவது இது வந்து 1 இது 2ன்னு வச்சுங்க. அதாவது இரண்டாவது எழுத்து கிளஸ்டர் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும், அதே வழியில் மூன்றாவது எழுத்து கிளஸ்டரை தொடர்பு. இது 2க்கு எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 அப்படியே தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா. புரிஞ்சிருச்சா. ஸோ அதே தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா பிஐஜி அதே மாதிரி எம்என்இஜெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் 1 2 போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கிட்டு ஆர்ஓஎல் இந்த பக்கம் கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி இருக்கா. எஸ். ஸோ அப்போ இது 2 எப்படி ரிலேட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இது 2 சாரி இந்த இருக்குல்ல ஆர்ஓஎல் அப்படிங்கிறத எப்படி ரிலேட் பண்ணிப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இதை என்ன பண்ணணும், இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு டேபிளில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிள் ஓகே. ஸோ இங்கே இருக்குல்ல இந்த டேபிள் தான். இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் ரீசனிங்க்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இங்கே பி இருக்குது, இங்கே எம் இருக்குது ஓகே. ஸோ இது 2 எப்படி ரிலேட் பண்ணியிருப்பாங்க. பி இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பி எங்கே இருக்குது, பி இந்த இருக்கா, பிலேருந்து எம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகே. அப்போ எப்படி போயிருப்பாங்க 1 2 3 ஓகேவா. இப்போ 3 இது பின்னாடி போகிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ -3 பேக் போயிருக்காங்க ஓகே. அதே மாதிரி இப்போ 6 இருக்குது அப்படின்னா 6லேருந்து 3 இது பேக் போகணும் ஓகே. இப்போ 6 எங்கே இருக்குது, 6 இந்த இருக்குது. 6லேருந்து 3 இது பின்னாடி போங்க 1 2 3 ஓகே. அப்போ ஓங்கிறது சொல்லலாமா. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ஓங்கிறது வரணும் ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஓகே. ஸோ ஐயிலேருந்து இதுங்க வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஐயிலேருந்து நமக்கு என்ன பாருங்கள் ஓகே. ஸோ ஐயிலேருந்து என்ன பாருங்கள், ஐயிலேருந்து என்ன பார்த்து அது ஜி கிட்ட போயிடுச்சு. ஐயிலேருந்து நீங்கள் என்ன பாருங்கள் ஓகே. ஐயிலேருந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐ எங்கே இருக்குது, ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகே. ஐயிலேருந்து என்ன இங்கே இருக்குது இந்த இருக்குது ஓகே. அப்போ 1 2 3 4 5 ஓகே. அப்போ +5 ஓகே. ஸோ அது போயிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே ஓவிலேருந்து நம்ம +5 பார்க்கணும். இப்போ ஓவிலேருந்து ஓ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓவிலேருந்து +5 முன்னாடி போகணும்ல. இப்போ 1 2 3 4 5 அப்போ டி சொல்லலாமா. இப்போ டி தான் அப்படின்னா அடுத்து 2வது பிளேசஸில் வரும் ஓகே. ஸோ இப்போ ஓடி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த 3வது பிளேசஸில் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜி இருக்குது, ஜியிலேருந்து இஜெட் ஓகே. ஸோ ஜியிலேருந்து இஜெட் பாருங்கள். ஜி எங்கே இருக்குது, ஜி இந்த இருக்குது. ஜியிலேருந்து இஜெட் பாருங்கள், இஜெட் எங்கே இருக்குது இந்த இருக்குது. எப்படி போயிருக்காங்க 1 2 3 4 5 6 7 ஓகே. இப்போ -7 போயிருக்கான் ஓகே. அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து எல் இருக்குல்ல, எல்லேருந்து நம்ம -7 போகணும் ஓகே. ஸோ அப்போ எல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது ஓகே. ஸோ எல்லேருந்து 7 பின்னாடி போங்க 1 2 3 4 5 6 7 அப்போ இ தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த இடத்துல இ தான் வரணும் ஓகே. புரியுதா. எஸ். ஸோ புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஇ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் அப்படி. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்களே இது 2 எப்படியெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இதுவுமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு லெட்டருமே. ஸோ அதே மாதிரியே ஃபார்மேட்டில் தான் அப்புறம் இங்கே செகண்ட் இது இருக்குல்ல ஆர்ஓஎல் அப்படிங்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஇ அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே. ஸோ அப்போ இந்த ஓடிஇ அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகே. ஆப்ஷன் 1ல் ஓஎஸ்எஃப் இருக்குது, அடுத்த ஆப்ஷன் 2ல் ஓஎஸ்இ இருக்குது, ஆப்ஷன் 3ல் வந்து ஓடிஎஃப் இருக்குது. ஆனால் நமக்கு ஓடிஇ வேணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 4ல் தான், புரியுதா, ஆப்ஷன் 4ல் தான் இந்த ஓடிஇ அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகே. புரிஞ்சா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 தான் ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க ஓடிஇ ஓகே. அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த டேபிள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலர் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
செலக்ட் த சாரி இந்த கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் கிவன் ஃபிகர் இஸ் எம்பெடட் ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது உட்பொதிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் தமிழ். ஓகேவா, அதாவது இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனாகவும் கொடுப்பாங்க, சில இதில் பாக்ஸஸாக கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மறைஞ்சிருக்குது, அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குல்ல, இதில் மறைஞ்சிருக்க அது இது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியானது வந்து ஆப்ஷன்ஸ்னு வைப்பாங்க. ஓகேவா, அந்த 2 டைப்புமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டு உள்ளே பொதிக்கப்பட்டுள்ள இது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன சைஸாக. அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப், அதாவது ஒரு இது பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இதுவும் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எஸ். உட்பொதிக்கப்பட்ட படம் அப்படின்னா இங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதை வந்து கட் பண்ணி தான் வந்து நமக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த கட் பண்ணி இருக்கிறது வந்து உள்ள எதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த இங்கே இருக்குல்ல, வட்டம் போட்டு வச்சுருக்கல, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, பட் இப்படி இருக்குது. ஓகேவா, நமக்கு இப்படி வரணும். ஓகே, அப்படி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஒன்றாவது படம் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து மேட்ச் பண்ணுது. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்குல்ல, அது இந்த இருக்கா, ஓகே, இப்படி போகிறது இருக்கா, அது இப்படி போதா, இப்படி இருக்குல்ல, இப்படி வருதா, அடுத்து இப்படி வர்றது இங்கே வருதா, அப்போ ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா, புரியுதுங்களா? அப்போ மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்களேன். மூணாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கிடையாது, வராது. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து பார்த்தா இல்லை. எப்படி சொல்கிறது, அதுவுமே வந்து பார்த்தா அது மாதிரி இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி தான் கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான். ஓகே, ஆப்ஷன் 2ல் இருக்கிறது தான் அப்புறம் கரெக்டான ஆன்சர். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்பொதிக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் 2 numbers are related to the in the same way as the number is given number pair. ஓகே, கொடுக்கப்பட்ட எண் ஜோடியில் உள்ள எண்களைப் போலவே 2 எண்களுக்கு தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கேருந்து 382 283. ஓகேவா, ஸோ இதுலேருந்து இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த பேர் இருக்குல்ல, இந்த பேரை வச்சு தான் அப்புறம் ஆப்ஷன்ஸில் ஒன்று 4 ஆப்ஷன்ஸாக 4 பேர் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்பொழுது வந்து மல்டிபிகேஷனில் இருக்கா, அதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை டிவைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும். இதில் நம்ம நிறையாவுமே அப்புறம் யோசிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்தியா கொடுத்துருக்க இந்த 382 அதுக்கப்புறம் அது 283 மாறி இருக்குல்ல, இது எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 282 இருக்குல்ல, அதாவது சாரி 282 எவ்வளவு பாருங்க, 382 இருக்குது அப்படின்னா இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, 283 ஆனால் 1வது இருக்குல்ல, இது 1வதுலையும் 2வதாகவும் 3வதாகவும் போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 1வதுல 2, அடுத்து 8, அடுத்து 3. ஓகேவா, அப்போ 1 2 3 போட்டுருக்கல, அந்த ஃபார்மேட் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு தான் இந்த நம்பருங்கிறது கிடைக்கும். பெருசாக ஒன்றுங்களா இது கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள பேர் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் உள்ளதையும் வந்து நான் பார்க்கணும். அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் எது இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ 784 இருக்குன்னு வச்சுங்க, 784 இது வந்து 1 2 3. ஓகே, அப்படி போட்டோம் அப்படின்னா 4 8 7 487 வரணும் பார்த்தீங்களா. பட் வந்து 847 வந்திருக்கு, 1வது ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து 501வது கிடையாது, அடுத்து 564 இது வந்து நான் அப்படி சொல்லியிருந்தேன், 1 2 3 அந்த ஆர்டரில் வரணும். 4 6 5. ஓகே, இப்போ 4 6 465 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் செகண்டில் இருக்கிறது தான். ஓகே, புரியுதுங்களா? நான் எப்படி சொல்லி கண்டுபிடிச்சவங்களுக்கு இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டும், 2வது இடத்துல இருக்குது, நடுவில் இருக்கிற 2வதும் 3வது இடத்துல உள்ளது அப்படியே வந்துன்னா மாற்றி இங்கே போட்டிருக்காங்க. அதான் அப்புறம் 382லேருந்து இந்த 283ங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, ஸோ வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது.
அதே ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 564 சாரி 564ங்கிறது 465 அதாவது 465 வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ மற்ற எந்த ஆப்ஷன்ஸுமே அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, இப்போ நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், இதுதான் கரெக்டு, நமக்கு செகண்டில் தான் கரெக்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்களேன், 962 இது 1 2 3ன்னு போட்டோம் அப்படின்னா 2 6 9 269 வரணும். ஆனால் இங்கே 629 இருக்குது. அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 384 தானே, 384 இது 1 2 3 அப்படிங்கிற மாதிரி பிளேஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 8 3 வரணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 843 தான் வருது. ஓகே, புரியுதா? அப்போ இதுவும் வராது. ஓகே, புரியுதா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 2ல் பார்த்தோம்ல இந்த ஃபார்மெட் இந்த இருக்குல்ல, இதுதான் அப்புறம் கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் 2ல் உள்ளதான் அப்புறம் கரெக்டானது. ஓகே, ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த இது வந்து பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து இந்த 564ங்கிறது 465 அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த பேர் தான் அப்புறம் கரெக்டானது. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கொஸ்டின் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நான் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. What will be the value of the given expressions if A means plus, B means the minus, C means the multiple, D means the divided? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா A என்றால் ப்ளஸ் அதாவது கூட்டல், B என்றால் கழித்தல், C என்றால் பெருக்கல், D என்றால் வகுத்தல் என்றால் கொடுக்கப்பட்டால் வெளிப்பாட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும்? அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே, இதுக்கு இடையில ABCD அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே, அந்த ABCDக்கான இது என்ன சிம்பிள் என்ன அப்படிங்கிறதுக்கு, சிம்பிளோட என்ன எந்த சிம்பிள் எந்த இதை குறிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சமன்பாடு இருக்குல்ல, அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஏன்னா சிம்பிள்ஸ் ஆட் பண்ணால் தானே அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்போ 35 ஏன்னு இருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது ப்ளஸ். ஓகேவா, ஸோ ப்ளஸ் சிம்பிள். அடுத்து பி 25. ஓகேவா, நம்பர் வந்து 25. அடுத்து வந்து 25 பிங்கிறது மைனஸ் தானே, மைனஸ். அடுத்து 12. ஓகேவா, 12. அதுக்கப்புறம் சிங்கிறது என்ன அப்படின்னா மல்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா, அடுத்து சி மல்டிஃபிகேஷன்ஸ் 25. ஓகே, அடுத்து டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட். ஓகேவா, டிங்கிறது டிவைடட். அடுத்து 5ங்கிறது இங்கே போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அவங்க சொன்னபடி ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன, டிக்கு என்ன அப்படிங்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் டைப் தானே. இதை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல் படி தானே வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும். இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் இல்லை இங்கே. அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டிவைடருக்கு போயிடலாம். டிவைடருங்கிறது இங்கே வந்து 25 டிவைடட் பை 5. ஓகேவா, ஸோ அப்போ 5 25 சொல்லலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து டிவைடரில் வேறு எதுவும் கிடையாது. அடுத்த நாள் நம்ம வந்து மல்டிஃபிகேஷன்ஸுக்கு போகிறோம். மல்டிஃபிகேஷன்ஸில் 12 இங்கே 5 இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பெருக்கல் குறிட்டு இருக்கா, 12 5 உங்களுக்கு 60 ஆயிடுச்சா? புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது இங்கே மல்டிஃபிகேஷன் முடிச்சு அடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் 35 25 5 5 10 மேலே 1 3 2 5னா 60 ஆயிடுச்சா? எஸ். ஸோ அப்போ 60ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 60 இங்கே மைனஸ் இங்கே 60 இருக்குது. ஓகேவா, அப்போ 60 மைனஸ் 60 அப்படின்னா என்ன வரும்? 0 சொல்லலாமா? 60 மைனஸ் 60. ஓகேவா, அப்போ 0 சொல்லலாமா? ஈக்குவல் டு 0. இவ்வளோதான், சம்மு ஓவர் ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. ஸோ புரிஞ்சுச்சா? நம்ம கரெக்டாக இந்த போர்ட் மாஸ் ரூல் படி வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 0. ஆப்ஷன் 2ல் தான் வந்து அந்த 0ங்கிறது இருக்குது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே ஏபிசிடிக்கு என்னென்ன சிம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் 35 ஏங்கிறதுக்கு ப்ளஸ்ஸு, 25 பிங்கிறதுக்கு மைனஸு, 12க்கு அதுக்கப்புறம் 12 சிங்கிறதுக்கு இன்ட்டு மல்டிஃபிகேஷன், அப்புறம் 25 டி அப்படிங்கிறதுக்கு வந்துன்னா டிவைடட், அப்புறம் 5 கொடுத்துருந்தாங்க. இது 25 டிவைடட் 5 வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணுங்கிறக்கா 5. ஓகேவா, 5 25. அதுக்கப்புறம் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிறக்கா வந்து 12 × 5 12 5 60 அப்படிங்கிற வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். 60 அடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கன்னா கழித்தல். ஓகே, 60 இங்கே 60. ஓகே, போச்சு அப்படின்னா உங்களுக்கு 0. ஓகே, புரிஞ்சுச்சா? இப்படி தான் ஒரு ஆன்சர் வந்துச்சு. வேறு வந்து ஒரு டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த figure from among the given options that can replace the question mark in the following series.
அதாவது இது வந்து தமிழில் கொஸ்டின்ஸ் கொடுக்கல, தமிழில் சொல்லலை பார்த்தீங்களா, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்னென்னா அடுத்தடுத்த சீரிஸ் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன சீரிஸ் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கேட்குறாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகே, இப்போ 5வது இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே மேலே ஆரோ மார்க் இருக்குது, அடுத்து இந்த ஆரோ மார்க்கு அப்படியே எல்லாத்தையும் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் எல்லாத்துலேயுமே கண்டினியூ ஆகுது. அடுத்ததில் 3ஆகுது, அடுத்து 4ஆகுது, அடுத்து வந்து இந்த இடத்துல 5ங்கிறது வரணும். ஓகே, ஸோ 5 இது வந்து சிம்பிள்ஸ் இருக்கணும். 5 சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது? அதுக்கு எல்லாத்துலேயுமே 5 சிம்பிள்ஸ் தான் இருக்குது. ஓகே, 1 2 3 4 இதுலையுமே. ஓகே, ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்துடும், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம். பட் வந்து எல்லாத்துலேயுமே 5 இது இருக்குது. ஓகே, 5 ஆரோ மார்க்கு ஏதோ ஒரு சைடு வந்து இருக்குது. பட் வந்து இதில் கரெக்டான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் எதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் இங்கே மேலே இருக்கா, எல்லாத்துலேயுமே இங்கே வரக்கூடிய படத்துலையுமே வந்து மேலே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி உள்ளதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே மேலே தான் இருக்குது. ஓகே, ஸோ மேலே அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் படத்துலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தேர்ட் படத்துலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக ஃபோர்த் அந்த 5வது படம் வர வேண்டிய படத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி உள்ளது இருக்குது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 2வதும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது பாருங்கள். 3வது இங்கே போகாமல் அவங்க இங்கே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ 3வது மேலே பார்த்துருக்கு, அதே மாதிரி இங்கேயும் மேலே பார்த்துருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கேயுமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே மேலே பார்த்த மாதிரியானது இருக்குது, இங்கேயும் மேலே பார்த்துருக்கு, இங்கேயும் மேலே பார்த்துருக்கு, இங்கேயும் மேலே பார்த்துருக்கு. அப்போ 4 ஆப்ஷனுமே தொடர்ந்து 3 டிஃப்ரென்ஸ்லையுமே வந்துன்னா சேமாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்க்க வேண்டியது இங்கே அடுத்ததாக இங்கே பாருங்கள், அடுத்த 2 இதுலையுமே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. எஸ், 3வதுல அப்படி வந்துருச்சு. அடுத்த 4வதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆனால் 4வதுல இங்கே போயிருக்காங்களா, இங்கேயும் பாருங்களேன் இந்த ஆரோ மார்க்கு சேமாக இருக்குது, இந்த ஆரோ மார்க் 3மே சேமாக இருக்குது, இங்கேயும் ஆரோ மார்க் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது இங்கேயும் பாருங்கள், இங்கேயுமே அதே மாதிரி சேம் மாதிரி தான் இருக்கும். 1 ஆப்ஷன்ஸில் இருக்க மாதிரி கீழே உள்ளதும் வந்திருக்கு, 3வதுல வந்திருக்குல்ல அதே ஃபார்மேட்டு. 4வதுல வச்சு 5வது எப்படி வரும் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது. ஓகே, அப்படி தானே. எஸ், ஸோ இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. இதுலேயும் பட் இதில் வந்து பார்த்திங்களா 4வது ஆப்ஷன்ஸில் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த சைடு போகிற மாதிரி இருக்கா இதில் இந்த இடத்துல. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன்ஸில் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கா. அப்போ 4வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகே, ஸோ அப்போ மிச்சம் 1 2 3ல் தான் அப்புறம் டிஃப்ரெண்ட் இருக்க போகுது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது இது எல்லாமே சேமாக இருக்குது, இதெல்லாமே சேமாக இருக்குது கீழே உள்ளது வரைக்குமே. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே வரணும், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போடுறாங்க, அடுத்து செகண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வர்றாங்க, அப்புறம் 3வதுல வந்து இங்கே வந்துடுறாங்க. 3வதுக்கு இங்கே போகாமல் இங்கே வந்துடுறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க 3வதுக்கு இங்கே வந்துட்டு 4வது இங்கே போயிட்டு அடுத்து 5வதுக்கு இங்கே தானே வரணும். ஓகேவா, இப்போ 5வதுக்கு இங்கே வரணும் அப்படின்னா 5வது வந்து வர வேண்டிய படத்தில் இந்த ஆரோ மார்க்கு இங்கே தான் இருக்கணும். ஓகேவா, அந்த டோட்டல் இதில் இது அதுக்கு அதாவது அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையோ அல்லது வேறு இடத்துலையோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நான் இப்போ கட்டம் போட்டிருக்கேன்ல, இந்த ரைட் போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல தான் வந்து 5வது படத்தில் வந்து ஆரோ மார்க் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி தான் வந்து படமே இருக்கணும். ஓகேவா, இப்படி உள்ளது எது இங்கே இருக்குது, 1வது இப்படி மேலே பார்க்கணும், 2வது இப்படி இப்போ இருக்கணும், 3வது அடுத்து 4வது இது வந்து இப்போ இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து நான் பார்க்கணும். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 1வது ஆப்ஷன்ஸ்லேயே இப்படி தான் இருக்குது. ஓகே, பட் அப்போ 1வது ஆப்ஷன் தான் கரெக்டாக சொல்லலாம். மற்ற எந்த ஆப்ஷன்ஸில் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது, அதனால் 2வது ஆப்ஷன்ஸ் வராது. ஆல்ரெடி 4வது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம். 4th ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆரோ மார்க்கை கீழே இறக்கி விட்ருக்காங்க. அப்போது 3rd ஆப்ஷன்ஸில் அதுவுமே வராது. இப்போ கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க படி தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டரு. இந்த ஆர்டர் படி ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இதை கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி தான் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஏதாச்சும் கற்றுக்குவாங்க, அவங்களும் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு சின்னதாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷனை அப்போ போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.